என் சுப்புவுக்கு லேகியத்தை கொடுத்து கலர் மாறும் நினைச்சேன். கடைசியில குரல் மாறிடுச்சே. என்ன புண்ணாக்கா, அவன் தொழிலுக்கு தகுந்தபடிதானே தொட்டுக்க முடியும். ரொம்ப திங்க கூடாது, அப்புறம் நமக்கிட்டே பால் கறக்க ஆரம்பிச்சிருவானுங்க. காலம் கெட்டு போச்சு. என்ன சரக்கு நல்ல சரக்கா? யாரா நீ? யார கேட்டு என் வீட்டுக்குள்ள வந்த? என் வீட்டுக்குள்ள நான் வர்றதுக்கு யாரையா கேட்கணும்? ஐயோ சுப்பு, என்ன இப்படி மணி அடிக்க வச்சிட்டியே. ஐயோ, பாதிக்கு மேல சேலை கட்டலையா இல்ல தண்ணி போட்டதுனால என் கண்ணுக்கு தெரியலையா? எனக்கு பாவாடை கட்ட பிடிக்கல, ஜாக்கெட் போட பிடிக்கல, சேலை கட்டவும் பிடிக்கல. கிழிஞ்சது போ. ஏண்டா குருவிய அண்ணே, ஒருத்தம் கூட இருந்தா ஒத்த புள்ள பிறக்கும், 2 பேரு கூட இருந்தா ரெட்ட குழந்தை பிறக்கும், 3 பிறக்காதோ? அதுக்கு நீங்க கூட்டணி சேரணும். வேண்டாண்டா, நான் சுயேட்சாவே போட்டி போடுறேன். தெம்மாடி എന്താടാ പറഞ്ഞു നീ? നീ മീസ വെച്ച ആമ്പിളയായിരുന്ന ഒണ്ടിക്കൊണ്ടി വാടാ. കൊടലവരി പൊണ്ടാട്ടിക്ക് മാല ഇടിഞ്ഞ சூரியனை பார்த்து பட்டி குறைச்சால் பட்டின்ற பல்லு உடையும். நமக்கு எதுக்கு இதெல்லாம்? வாங்க. ஊர்ல எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க, மேற்படியா மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை டீ கடையை மூடினதுக்கு அப்புறம் தொழிலுக்கு ஒத்தாசை கம்பளம் இருக்கு. சண்முகத்துக்கு ஓய்ஸ்ல ஒரு டீ போடு, ஸ்ட்ராங்கா. சக்கரை கம்மியா நான் சொல்றேன், நிறுத்த போறியா இல்லையா? வாயை திறந்து ஆத்து மணல வச்சு புதைச்சிருவேன். சரிப்பா. வர வர நீ ரொம்ப மோசமாயிட்ட. இல்ல கண்ணம்மா, பேசாத, வா. சரி, இப்படி ஒரு கதை இருக்கா? இருக்கட்டும். சாதாரணமா ஒரு பொண்ணு பல்ல காட்டாலே 10 விதமா பேசுற ஊர் இது. அதுவும் அம்மு அக்காவை சும்மா விட்டுடுவாங்களா? தூணு மென்னு துப்பிட மாட்டாங்க. ஏயா அம்மு அக்கா எதுக்காக உண்மையை மறைக்கிறாங்க? அட நீ ஒண்ணு, அது புரியாத புதுரா இருக்கிறதுனாலதான் நான் அம்மகிட்ட எதையும் கேட்கறது இல்ல. நல்லா பழகினவங்கிட்ட எந்த பதிலும் சொல்றது இல்ல. நான் கேட்டா சொல்லிட போறாங்களா என்ன? அதுவும் சரிதான், நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏன் ஐயோ, என் அப்பா கிட்ட வந்து என்ன பொண்ணு கேக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கே, என்ன விஷயம்? தங்க வைக்கிற விலைக்கு நான் உனக்கு தாலி வாங்கணும்னா 1 வருஷம் வாய கட்டி வயித்த கட்டி சேர்த்து வச்சாதான் உண்டு. தங்க விலை குறையட்டும், அதுக்கப்புறம் நான் பொண்ணு கேக்குறேன். என்ன தாந்து பயப்படாத. கிழக்கால உதிக்கிற சூரியன் மேற்கால உதிச்சாலும், கருப்பு காக்கா வெள்ளை காக்கா ஆனாலும், இந்த ஆத்து தண்ணி பாலானாலும், ஏன் நீ புள்ளைய பெத்துக்கிட்டாலும் உன் ஆசையே நிறைவேறாது, தங்க விலையும் குறையாது. அதனால நாம அடுத்த ஜென்மத்துல சந்திப்போம். அது வரைக்கும் நீ தேனை குடிச்சுக்கிட்டு யாரையோட குடும்பம் நடத்திக்கிட்டு நீ வெயிட் நக. என்னாச்சு? தப்பிச்ச உங்ககிட்ட இருந்து தப்பிச்ச. ஒரு பேச்சுக்காக சொன்னா ஐயோ. பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண் குருவி. தன்னந்தனி ஆளா இவன் நின்னிருந்தா சாமி, இப்போ 2 கெட்டு போனா இதுக்கு என்ன வழி காமி. தன்னந்தனி ஆளா இவன் நின்னிருந்தா சாமி, இப்போ 2 கெட்டு போனா இதுக்கு என்ன வழி காமி.
பொட்டு வச்ச பூங்குருவி வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி. தன்னாலே பெண்ணொருத்தி தாயாக ஆன கதை உண்டாக்கி வைத்தவனே ஓர் நாளும் அறிந்ததில்லை. கண்ணான காதலியை கண்ணில் வைத்து பாடுகிறார், கல்யாண ஊஞ்சலிலே கற்பனையில் ஆடுகிறார். யாராலும் விடை கொடுக்க ஆகாத விடுகதையை ஊரார்க்கு போட்டு வைத்தாய் நீதானே. என்னாகும் நாளை என்று ஏன் மறைத்தாய்? பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி. கண்ணந்த நீ ஆளா இவனில் இருந்தா சாமி, இப்போ ரெண்டும் கெட்டு போனா இதுக்கென்ன வழி காமி. பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி. அந்நாளில் போட்ட விதை இந்நாளில் வளருதுங்கே, அன்பான காதல் கதை அன்றாடம் தொடருதங்கே. உல்லாச ராகத்திலே பாடுதொரு சோடி குயில், சொல்லாமல் மௌனத்திலே வாடுதொரு ஊமை குயில். வாய்ப்போட்டு போட்டுக்கிட்டா வந்ததை ஏத்துக்கிட்டா, வாய் போட்டு தன இழந்த தன்னாலே வந்த வினை தான் சுமந்தாள். பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி. தன்னந்த நீ ஆளா இவனில் இருந்தா சாமி, இப்போ ரெண்டும் கெட்டு போனா இதுக்கென்ன வழி காமி. தன்னந்த நீ ஆளா இவனில் இருந்தா சாமி, இப்போ ரெண்டும் கெட்டு போனா இதுக்கென்ன வழி காமி. பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி. அம்மோ, ஐயாவா? என்னம்மா இது? உள்ளத்தாச்சி இவ்வளவு சுமையவா சுமக்கிறது? என் சுமைய நான் தாயா சுமக்கணும். ஐயா எங்க புறப்பட்டீங்க? பக்கத்து ஊர்ல என் பொண்ணுக்கு உன் மாதிரி தலைப்பிரசவம், அப்படியா? பார்த்துட்டு வரலான்னு போறேன். ஆனா இந்த சந்தர்ப்பத்துல உனக்கு உதவியா நான் இருக்கிறேன்னு தாமா எனக்கு வருத்தம். கவலைப்படாதீங்க ஐயா. ஐயா புறப்படுங்க. இந்தாமா. வேண்டாம், ஐயோட பொண்ணு கொண்டு போங்க. நீயும் என் பொண்ணு மாதிரி தாம்மா, வாங்கிக்க. நான் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ வந்துடுறேம்மா. ஓ, வரட்டுமா?
இது? சவரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு குத்து விளக்கு ஏத்தி வைக்க ஒரு பொண்ணா இருப்பேன்னு நினைச்சேன். இப்படி குத்துக்கல்லாட்ட ஆயிட்டியே. கொண்டா, நானே செஞ்சு விடுறேன். பிறந்தாலும் ஆம்பளையா உறக்க கூடாது. மாப்பிள்ள என்ன சௌக்கியமா? இந்த தொழில் வேற ஆரம்பிச்சுட்டீங்களா? ஆமா, பையன் யார்? கமலா த்ரீரிங் சர்க்கஸ் பஃபூனு. ஆமா, இங்க ஏன் இருக்கிறான்? கம்பிய கட்டி மேல நடக்கணும்னா கூட்டி வந்திருக்கேன். கம்பி வளைஞ்சிரும் இல்ல? அது நீ நடந்தா அவுத்திரச்சல கிளப்பாது ஐயா. மாப்பிள்ள, குங்குமப்பூ கொண்டு வந்திருக்கிறேன். மகளுக்கு குடு, குழந்தை நல்ல சிகப்பா பிறக்கும். ஏற்கனவே கொடுத்துதான் இப்படி ஆயிருக்கு. அப்பா, என்ன மாப்பிள்ள குரலை மாத்திட்டீங்க? நான் பேசல மாமா, உங்க பொண்ணு பேசுது. அப்பா, மாப்பிள்ள வாய என்ன இப்படி மாத்திட்டீங்க? மாத்துறதுக்கு இது என்ன காரு டயரா? டயரோ பயரோ குழப்பாதீங்கப்பா. கண்ணா பண்ணான்னு கத்துன கழுத்தை அறுத்துருவேன். உன் பொண்ணோட என்னால வாழ முடியாது. என் பொண்ணுக்கு என்ன குறை? குறையா? ஆம்பளையா மாறிடுச்சு. யாராவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உன் பையனுக்கு கட்டி வை. ஐயோ, இத கேட்க கேட்க நெஞ்சு வலிக்குதே. நெஞ்சு இங்க இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டதுல எது எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு ஓரத்துல உட்காந்து எது எங்க இருக்குன்னு மனப்பாடம் பண்ண. விளையாடாதீங்க மாப்பிள்ள. நீங்க தான் தாலி கட்டி இருக்கீங்க. ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, நீங்க தான் காப்பாத்தணும். ஆமா, நான் வாழ்ந்தாலும் உங்களோட தான் வாழ்வேன், செத்தாலும் உங்களோட தான் சாவேன். ஆமா மாப்பிள்ள, நான் வாழ்ந்தாலும் உங்களோட தான் செத்தா. அது உன் பொண்ணு சொல்லணும்யா, நீ சொல்லக்கூடாது. கடவுளே, எனக்கு வந்த சோதனைய பாத்தியா? ஐயோ, யாரு சிரிக்கிறாங்கன்னே தெரியலையே. நான் தான் மாப்பிள்ள. சொல்லிட்டு சிரிங்க ஐயா. என்னடா இது? ஆண் குரல் பெண் குரல் ஆயிடுச்சு. இது என்ன பின் குரல்? மாப்பிள்ள, என் மகளுக்கு ஆண் குரல் இல்ல, அப்படி நடிச்சோம். நீங்க ஒரு பொய்ய சொல்லி என் மகளை கட்டிக்கிட்டீங்க, நாங்க ஒரு பொய்ய சொல்லி உங்களுக்கு புத்திமதி கொடுத்தோம். ஆமாங்க, என் புருஷனான உங்ககிட்ட பொய் சொல்லி விளையாடிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. மாப்பிள்ள, இந்தாங்க கும்பு. குங்ஃபுவா? அது கராத்தையில போடணும். ஓஹோ, குங்குமப்பூ சுருக்கிட்டேன். போயா, விட்டா முழு பாட்டு இங்கே பாடுவான். சுப்பு, இந்த இது அப்புறம் எல்லாரும் முதல் இரவு கொண்டாடுவாங்க, நாம முதல் பகல் பிரமாதமா கொண்டாடுவோம். கொண்டாடிடுவோம். என்ன இன்னும் ஆம்பளை குரல் மாறலையா? அப்படியே பேசி பேசி பழக்கம் ஆயிடுச்சுங்க. குரலா முக்கியம். சுப்பு, மாப்பிள்ள மாப்பிள்ள, பஸ் காசி. போயா, போயா. அவன் 46 வருஷமா நடக்காதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். பஸ் தான் பஸ். நான் கிஸ்ஸுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கேன்.